அதுதான் ஒரு மைண்டு ரிலாக்ஸாக பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. அதை பார்க்கும்போது ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் எல்லாருமே டிவியில் போட்டு உட்காந்துருவோம், உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் முடிஞ்ச வரைக்கும். நாங்கள் டிப்ரெஷனில் இருந்தால் கூட அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் போய்டும். எனக்கு எப்போ வந்து கஷ்டமாக இருக்கும்போது அவங்க வீடியோ பார்த்தோன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் போய்ட்டு ஹாப்பியாகிடும். எனக்கு விஜய் சித்துவாக ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசிகிட்டு இருப்போமோ அதே மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறத வீடியோ எடுத்து போடுவார். அவ்வளோதான். நம்ம வீடியோ எடுத்து போடலை, அவர் வீடியோ எடுத்து போடுவார். அவங்க ஒய்ஃபுக்கு பெரிய சல்யூட் அடிக்கணும். எங்கே போனாலும் போயிட்டு வாங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு அனுப்பி விடுதாங்க. அவங்களுக்கே பெரிய சல்யூட்டு. ஏன்னா விஜய் சித்து பிளாக் வந்து ரெகுலராக பார்ப்பேன். நான் அவங்க எபிசோடு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து கரெக்டாக டைமிங்கில் பார்த்துருவேன். ஏன்னா ரொம்ப வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்தா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் ரெகுலராக எப்போல்லாம் போடுறாங்களோ அப்போல்லாம் கம்பல்சரி அதை பார்த்துருவேன். அதுதான் ஒரு மைண்டு ரிலாக்ஸாக பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. அதை பார்க்கும்போது ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் அவங்க எப்போல்லாம் வீடியோ போடுறாங்க, வ்ளாக்ஸ் போடுறாங்களோ அப்போல்லாம் கம்பல்சரி நான் அதை பார்த்தே தீருவேன். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் எல்லாருமே டிவியில் போட்டு உட்காந்துருவோம், உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் முடிஞ்ச வரைக்கும். எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, ஃபன்னாக இருக்கும். விஜய் சிந்து அவர் போகிற பார்த்தீங்கன்னா அவர் போகிறது எல்லா ட்ரிப்பு வீடியோவாக போடுவார். பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளில போகிற மாதிரி ட்ரிப்பாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட கலாச்சின்னு அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட போல ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒன்றா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணோம், இன்னும் ஃபேமிலியில் ஒன்றா என்ஜாய் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. அந்தமாரி ஜாலியாக போகிறது ஃபன்னாக சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்ப்போம் அந்த வீடியோ தான், அவர் வீடியோ எல்லாமே போட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு. இப்போ விஜய் சித்துவாகலாம் பார்த்துருக்கேன் ப்ரோ. அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அவங்க கண்டென்ட்டை பார்த்தோன்னே ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் போய்டும். எனக்கு எப்போ வந்து கஷ்டமாக இருக்கும்போது அவங்க வீடியோ பார்த்தோன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் போய்ட்டு ஹாப்பியாகிடும். எனக்கு விஜய் சித்துவாக ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவங்க பண்ணுற டூர் எல்லாமே நல்லா இருக்கு. ட்ரிப்லாம் பார்த்தா கடைசியாக கூட பைக் ட்ரிப்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் கேங்கில் அந்த மாதிரி எங்கன்னா போயிருக்கீங்களா? நான் எங்கள் காலேஜ் கேங்கோட போயிருக்கேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனெலாம். அவன் கூட இப்போ கூட கடைசியாக வேகமான்லாம் போனேன். அதெல்லாம் ஒரு நினச்சா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்குது. நாங்கள் டிப்ரெஷனில் இருந்தால் கூட அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஒரு இடமும் பார்க்கும்போது நாங்களும் போகணுன்ட்டு ஆசையாக இருக்கும். ஃபேமிலியோட பார்ப்பீங்களா? ஃபேமிலி எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்க 3 பேரில் யார் ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு விஜய் சித்து. அவர் எல்லாரும் அடிக்கிறாரு, அதனாலயா? அதுவும் அவர் பேசுகிறது எல்லாமே. சீரீஸ்ல எந்த சீரீஸ் ரொம்ப நல்லா இருக்கும்? இல்லை, சீரியஸ்லேயே எல்லா சீரியஸுமே நல்லா இருக்கும். ஆனால் அவங்க வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி எல்லா மால் அந்த இதெல்லாம் போவாங்க. அது முடித்ததுக்கப்புறம் அதில் வர ஃபண்டை கொண்டு போய் ஒரு ஏழை ஆசிரமத்துக்கு கொடுப்பாங்க. அதுதான் இருக்கையிலே பெஸ்ட்டு. அவங்களோட பிடிச்ச விஷயமே அதுதான். அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி போகிறாங்க, போயிட்டு அதில் ஒரு 10,000 ஒரு 15,000 கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் ஏதாட்டும் ஒரு ஆசிரமத்தில் போய் கொடுப்பாங்க. அந்த வ்ளாக் ஃபுல்லும் பார்த்துட்டு கடைசியாக அதை பார்க்கும்போது இதுக்காண்டி தான் இவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மன ஆறுதல் இருக்கும். நல்லாயிருக்குங்க அது. அவர் ஆக்சுவலாக பிளாக் ஷிப்லேருந்தே எனக்கு ரொம்ப தெரியும். அவர் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பார்ப்பேன். அவர் அதுவும் சிம்பிளாக இருந்து எங்கே இதிலேருந்து எடுப்பார், ஃபாரின் போயிட்டு வர எல்லா வ்ளாக்ஸும் போடுவார். ரொம்ப அவர் தனியாக சோலோவாக பண்ணுறது நல்லாயிருக்குங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கெஸ்ட் பஸ்டர் மாதிரி இருக்கா? நல்லாயிருக்கு. ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மொட்டை மாடி பார்ட்டி, அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீக்கில் போச்சு. பீக்கில் ஆமாம். இப்போ யாரெல்லாம் ப்ரொமோஷன், எல்லா ப்ரொமோஷனும் அங்கே தான் போயிட்டுருக்கு. ராயன் ப்ரொமோஷன் போல். அதுக்கு முன்னாடி அவர் பேர் கிப்அப் தமிழா, அதுக்கப்புறம் அவர் பேர் என்னது, மணிகண்டன் கவின், ஆர்ஜே பாலாஜி எல்லாமே. சப்போஸ் அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக அவங்கள தேடி போகிறாங்கன்னா அவங்க ஏதோ செய்கிறாங்க. அதுதான் அவங்க இப்படியே மென்மேலும் செஞ்சு நல்லா இதோட பெரிய இடத்துக்கு போகணுன்னு வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. அதுதான் அதில் உள்ள ப்ளஸ்ஸே. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டால் யாருக்கும் தெரியாது, ஆனால் அதை உலகத்துக்கே காட்டுறாங்க. அதுதான் அவங்கள்ட்ட இருக்க ப்ளஸ்ஸே. அதனால தான் மக்கள் நிறைய பேர் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் அந்த இன்ஸ்டாகிராம் சீரிஸ் ஒன்று பண்ணாரு, ரியா கண்ணன் அது வேற லெவலு. அதுலேயும் சூரி மாற்றுறது வேற லெவல். அதெல்லாம் கேமரா சூரி மாட்டினது தான் ரொம்ப. நம்ம கேங்கில் அந்த மாதிரி அதான் இருப்பாங்க. நம்ம கேங்கில் வந்து சோக்கு நிறைய பேர் இருக்காங்க.
பின்னாடி கூட ஒரு சோக்கு நின்றுட்டு இருக்கான். அதெல்லாம் பொம்பளை சோக்கு நிறையவே இருக்காங்க. அது ஒரு பண்ணுக்காண்டி அவ்வளோதான். நல்லா இருக்கு. விஜய் சித்து பிளாக்னாலே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்துட்டு நமக்கே. உங்களுக்கு அந்த 3 பேர்ல யார் ரொம்ப பிடிக்கும்? விஜய் சித்துவா இல்ல அர்ஷத் கானா கேம் சூர்யா? எனக்கு விஜய் சித்தூர் தான் நம்மளே கேட்பீங்க. எனக்கு அர்ஷத் கான் பிடிக்கும். இந்த கொடைக்கானல் சீரியஸா இல்ல இந்த மொட்டை மாடி பாட்டி? கொடைக்கானல் சீரியஸ் தான். மொட்டை மாடி பாட்டி சூப்பரா இருக்கும். கொடைக்கானல் சீரியஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்க கேங்ல யாருன்னா இருக்காங்களா? அந்த மாதிரி உங்க கேங்லயே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க? ஜாலியாக தான் இருக்குங்க எங்கள் கேங்கில் எப்பவுமே. இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்குதா? அவர் வீடியோ எல்லாமே ஃபன்னாக ஜாலியாக ஒரு இது பார்க்குறப்ப இருந்தாலும் ஜாலியாக ஃப்ரீயாக அப்படியே ஜாலியாக இருக்கும். எல்லா மீடியமே மற்றவங்க ஒரு கலாயாக ஜாலியாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அவர் கலாச்சின்னு கூட இருக்கிற எல்லாரையும் கலாச்சிக்கின்னு அது ஒரு ஃபன்னாக அப்படியே ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஃபேமிலியாக பார்க்கலாம் எல்லாருமே. இப்போ நல்லா இருக்குங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு சீரியஸும் யதார்த்தமானதாக மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. அது இல்லாமல் அவரோட காமெடி எல்லாம் எனக்கு ரொம்ப யூவர்சன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்படின்னா உங்கள் கேங்கில் அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா? எங்கன்னா டூர் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த மாதிரி கேன்சல்? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ அந்த மாதிரிலாம் டைம் எனக்கு இல்லை. ஆனால் அவர் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு. டைமில் அந்த யூடியூபர்லேயே அவங்க தான் நல்லா பண்ணுறாங்க. ஆமாம், அது வளர்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மெனக்கிட்டு எவ்வளோ அவமானப்பட்டு எவ்வளோ அடி வாங்கி ஸ்பன் பண்ணுற அந்த பிளாக்லலாம் எவ்வளோ அடி வாங்கியிருப்பார். அதெல்லாம் பண்ணி தான் இவ்வளோ பெரிய கட்டத்துக்கு வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள், மென்மேலும் வளரட்டும். டிடிஎஃப் இவங்க 2 பேருக்கு அந்த கேஸ் போட்டாங்க. ஏன்னா அவர் வந்து டிடிஎஃப் வாசனை பற்றி பேசுகிற ஒன்றும் இல்லை. அது ஏதோ அவங்க போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எல்லா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருமே ஃபோன் பேசாமல் இல்லை, எல்லாருமே ஃபோன் பேசிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. அது அவர் வீடியோ மூலயமா தெரிஞ்சிட்டு அதனால வீடியோ மூலம் போகாமல் எல்லாருமே ஃபோன் பேசி தான் போகிறாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரம் இல்லாமல் ஃபோன் பேசி தான் போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போடுறவங்க போட்டு இருக்க தான் செய்வாங்க. வளர்ச்சி பிடிக்காமல் கூட போடலாம். வளர்ந்து வரதுனால தெரிஞ்சிருது. இப்போ நீங்களோ நானோ போட்டால் அது பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நம்ம 2 பேரும் வளரல இன்னும். அவங்க வளர்ந்து வரதுனால அவர் பேரில் போட்டிருக்காங்க. அது ஒரு பெருமை அவங்களுக்கு. நம்ம கேஸ் போட்டுட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பெருமை, வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவர் போனார்னா இன்னும் மேலே போயிடுவார் லைஃப்பில். அவ்வளோதான். இதே மாதிரியே வ்ளாக்ஸ் மட்டும் பண்ணுமா இல்லை படத்துக்கும் போகணும் அந்த மாதிரி எதாவது? இல்லை, அடுத்த கட்டமாக அதுதான். இப்போ விளாக்ல ஆரம்பிக்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம மூஞ்ச காட்டணும். அவரும் காட்டணும். அவருக்கு அந்த ஆர்வம் இருக்கா இல்லையானா தெரியாது. ஆனால் வந்தால் மக்கள் ரசிப்பாங்க, எல்லாருமே ரசிப்பாங்க. அதனால் வரணும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அதில் பண்ணு. அப்சட் கான்லாம் அவர் தான், அவரை வச்சு தான் பண்ணு. நல்லாயிருக்கும். மொத்தமாக இப்போ தனித்தனியாக சொல்லதுக்கு விரும்பல, நல்லாயிருக்கும். ஒரு கற்றுக்கிட்டார். நம்ம டீம்லேயும் ஒருத்தர் அடி வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாப்புல, அதே மாதிரி அவ்வளோதான் அடித்து கற்றுக்கிட்டார். இப்போ அவரை பண்ணவே விடலை. அவர் டீ பிஸ்னஸ் பார்த்துட்டு அவர் அப்படியே கிளம்பலான்னு விட்டுட்டாங்க. அதனால் நல்லா போயிட்டுருக்கு. இப்படியே போகலாம். நல்லது. அதை எப்படி சொல்கிறது? அவங்க 3 பேரில் யார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க? விஜய் சித்து, கேம் சூரி, அர்ஷத் கான். அர்ஷத் கான் தான் ப்ரோ. பொம்பளை கிட்ட பேசுகிறாரா இல்லை? அப்படிலாம் இல்லை, அவரை பிடிக்கும் எனக்கு. உங்கள் கேங் அந்த மாதிரி யாரும் பொம்பளை சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்படி தான் பொம்பளை சோக்கு ஒருத்தர். அவனை பார்த்தாலே ஃபீல் தான் கிடைக்கும். அந்த ஃபீல் தான் கிடைக்கும். அவனை எப்போ பார்த்தாலும் பொம்பளை சோக்கு தான். பொம்பளை பின்னால் தான் தெரிஞ்சு நிற்பான் அவன். அவன் பேர் கூட வேணாம், மென்ஷன் பண்ண விரும்பல. இருங்க, ரீசெண்டாக போடுற சீரிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. அந்த மொட்டை மாடி பாட்டி எப்படி சொல்லுவாங்க? மொட்டை மாடி பாட்டி நல்லா தான் ப்ரோ இருக்கும். நிறைய வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணாமல். இதே கண்டினியூ பண்ணலாம். இதோட பெஸ்ட்டாக கண்டினியூ பண்ணலாம். பெரிய ஸ்க்ரீனில் வந்து அவங்கள பார்க்கலாம். அர்ஷத் கான் கூட ஏதோ ஒரு தண்ணி கேன் போட வந்திருக்கோம் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ வந்துச்சு. எங்கே இப்போ எங்கேயோ கர்நாடகா சைடு எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ கூட ஏதோ கோயிலில் போய் வேண்டிட்டு வரும்போது என்னென்ன நடக்கும் அது கூட நல்லா இருந்தது. அதில் வந்து அர்ஷத் கான் வந்து ஏதோ ஒரு வேணுனான்னு சொன்னார். ஏதோ சினிமா ஏதோ ஒரு வைக்கணும்னு சொன்னார். அதுக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணட்டும். அது ஒரு ஸ்பன்னு, அவ்வளோதான். விழுப்புரம் சிட்டியாக மாறுது. அது மாறும். சென்னை ஒரு காலத்தில் சிட்டியாக இருந்தது, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கிடந்தது. இப்போ எவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு ஸ்பன்னுக்காண்டி அப்படி வேண்டிக்கிறது தான்.
நல்லா இருக்கு. ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுதுன்னா இல்லை ரியாலிட்டியாக தான் இருக்கு? இல்லை ஸ்கிரிப்டர் மாதிரி தெரியல, அது ரியாலிட்டி அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசிகிட்டு இருப்போமோ அதே மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறத வீடியோ எடுத்து போடுறாரு, அவ்வளோதான். நம்ம வீடியோ எடுத்து போடலை, அவர் வீடியோ எடுத்து போடுறாரு, அதுதான் நடக்குது அங்கே. அதுதான் உங்களுடைய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு பெரிய சல்யூட் அடிக்கணும். எங்கே போனாலும் போயிட்டு வாங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு அனுப்பி விடுதாங்க, அவங்களுக்கே பெரிய சல்யூட்டு. ஏன்னா மற்றவங்க வீட்டிலலாம் விட மாட்டாங்க ஒய்ஃபு, நீ எங்கே போகிற, நீ போனால் நான் பின்னாடியே வருவேன். அதனால் அவங்க ஒய்ஃபுக்கு பெரிய சல்யூட்டு. அப்புறம் அவங்க பொண்ணு இனி பிளாக்ஸ்லாம் இவருக்கு அடுத்து அதுதான் மேலே வரும்னு நினைக்கிறேன். இனி பிளாக்ஸ்லாம் ஓஹோ பிராண்டுன்னு சொல்லலாமா? நான் அவருடைய ஃபேஸு விஜய் சித்து. கண்டிப்பாக அவரோட பிராண்ட்னாலே அவர் ஃபேஸ் தான், லோகோலாம் இல்லை. அவர் மூஞ்சி தான் லோகோவே, இதெல்லாம் அவருக்கு லோகோ கிடையாது. அவர் ஃபேஸு தான் விஜய் சித்து பிளாக்குக்கு வந்து ஒரு லோகோவே. அது அப்பா மகா அவங்களே சண்டை போட்டாலும் அது க்யூட்டாக பண்ணுறாங்க. அதுதான் க்யூட்டாக, அது ஒரு ஜாலியாக. இப்போ நான் எங்கள் அப்பா கூட அப்படி பண்ணாலும் ஒரு ஜாலியாக போகும்ல. இருந்தாலும் அப்பா வந்து பொண்ணுக்கு விட்டு தான் கொடுக்கணும், அது ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. கேங்கில் அந்த மாதிரி எங்கன்னா டூர் போகணும்னு ஆசைப்பட்டு போயிருக்கீங்களா, இல்லை கேன்சல் ஆகிருக்கா, இல்லை உங்கள் கேங்கில் அந்த மாதிரி? எங்கள் கேங்கில் நிறையா ஏகப்பட்டது ஆயிருக்கு. நிறையா ஒரு நாள் நேரில் மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. நான் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை அவர் கூட சேர்ந்து ஜேர்னி ஆரம்பிக்கலாம். ஏன்னா நானும் ஹாலிடேஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நானும் அவர் கூட சேர்ந்து ஹாலிடே ஒர்க் பண்ணலான்னு பிபி அவர் நானும் ஒரே ஒரு திருநெல்வேலி, அதனால சரி ஓகே எப்படியாவது ஒருத்தர் மீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆசை, அவ்வளோதான். அவங்க 5 பேரில் யார் நான் பிடிக்கும்? விஜய் சித்து, கேம்சோரி, சதீஷ், அஷித். 5 பேரும் நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம், 5 பேருமே பிடிக்கும், அவ்வளோதான். விஜய் சித்து பிளாக்லானே அவங்க தான். அவர் விஜய் அண்ணன் அவர் தான் முக்கியம். அவங்க பின்னாடி வர எல்லாருமே விஜய் சித்து பிளாக், அவ்வளோதான். அதனால் 5 பேருமே பிடிக்கும், அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.